தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனரா அழைக்கப்படுறவர் தான் பாரதிராஜா. இவரோட இயக்கத்துல கடந்த 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் அப்படிங்கிற படம் வெளியானது. இந்த படத்தின் மூலமா தான் தன்னோட மகனான மனோஜ் பாரதிராஜாவை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினாரு. இதை தொடர்ந்து மனோஜ் சமுத்திரம், கடல் பூக்கள், ஈரநிலம், அன்னக்கொடி, ஈஸ்வரன், மாநாடு, விருமன் உள்ளிட்ட பல படங்களும் நடிச்சிருந்தாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தை மனோஜ் தான் இயக்கியிருந்தாரு. உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனோஜ் தன்னோட 48வது வயசுல மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கிறது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. ஒரு மாதத்திற்கு முன்னாடியே சிம்ஸ் மருத்துவமனையில மனோஜ் பாரதிராஜாவுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுல இருந்த மாதிரியே சிகிச்சையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. 2-3 நாட்களாவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா சொல்லப்படுது. சமுத்திரம் படத்துக்கு அப்புறமா மக்கள் மத்தியில பெரிதளவுல பேசப்பட்டிருந்தாரு. சில திரைப்படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடிச்சு பலரோட பாராட்டையும் பெற்றிருந்தாரு. உதவி இயக்குனரா அனுபவம் கொண்ட இவரு மார்கழி திங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி இயக்குனராகவும் பரிச்சயமானாரு. இவருக்கும் நடிகை நந்தனாவுக்கும் கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. இயக்குனர் பாரதிராஜாவோட ஒரே மகனான மனோஜ் தேனி மாவட்டம் கம்பத்துல 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி பிறந்திருக்காரு. திரைத்துறையில நடிப்புல மட்டும் இல்லாம தன்னுடைய ஒரே மகன் இறந்து போனதை நினைச்சு பாரதிராஜா அவர்கள் மீளா துயரத்துல ஆழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறோம்னு தெரியலையே அப்படின்னு திரைத்துறையே சோகத்துல மூழ்கி இருக்கு. இனி தனக்கு பின் தன் மகன் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்ச பாரதிராஜாவுக்கு மனோஜோட இந்த இறப்பு பேரடியா விழுந்திருக்கு. இனி நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழும் காட்சிகள் பார்ப்பவங்களை கண்கலங்க செஞ்சிருக்கு.